கூழுக்கு மாவு போட்டது என்னமோ நேற்று காலையில் 8 மணிக்குங்க. நானும் புளிச்சிருக்கா புளிக்கலையான்னு பானையை டபக்குன்னு திறந்து பார்த்தேன். அது புளிச்சிருக்கு மாதிரியே தெரியல. சரி இவ்வளோதான் புளிக்கும் போல இருக்குது. இன்றைக்கி சாயங்காலம் போல தாங்க கூழுக்கு 4 மணிக்கு அடுப்பற்ற வச்சேன். அடுப்பற்ற வச்சோன்னே இந்த ஆடு மாடுங்க வேறு கேமியா பசிக்குதுன்னு கத்துச்சிங்க. சரி கழனியில் போய் ஆட்டுக்கு மட்டும் பில்லு பிடுங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பில்லு பிடுங்கிறதுக்கு போயிட்டேங்க. பில்லு பிடுங்கிட்டு வந்த உடனே ஆட்டு கட்டி விட்டுலான்னு பார்த்தா கீழே சாணியாக இருக்குது. நாங்களும் சாப்பிட மாட்டோம்னு சண்டைக்கு வந்துடுவாங்க. அப்புறம் பார்த்தா அடுப்பில் அவிஞ்சு போச்சுங்க. மறுபடியும் ஒலை வந்திருக்கா இல்லையான்னு பார்த்தேன். ஒலையே வரல. விறகடுப்பில் தள்ளி விட்டுட்டு சாணியெல்லாம் வாரிடலாம் அப்படின்ட்டு சாணியெல்லாம் வாரி முடிச்சிட்டேங்க. நமக்கு தான் சூடு சொன்னே கிடையாது. கையாலே தட்டத்தை எடுத்து விட்டுட்டேங்க. அப்புறம் மாவு போட்டுலாம் விட்டுட்டேங்க. கூழ் மூக்கும் போது கூழ் செய்கிற டேக்ஸோடு கூழை கரைச்சி வச்சுட்டேங்க. அப்புறமா குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அப்போவே குடிச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்குள்ளே ஆட்டுக்குட்டி அதுக்கு மட்டும் பில்லு, எனக்கு எங்கே பில்லுன்னு மாடு கேட்கறதுக்குள்ளே கைனிக்கு போயிட்டேங்க. கடலத்தோட்டத்துக்கு. கடலத்தோட்டமே காலியாக இருந்துச்சுங்க. டக்குன்னு பிள்ளையெல்லாம் பிடுங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து கையை காலெல்லாம் கழுவிட்டு அப்படியே கூழையும் குடிச்சிட்டு இன்றைக்கி சமையல் கார சட்னியும் சாதமும் தாங்க. கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப்